இன்றைக்கி ஒரு டெய்லி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி தான் ஐலைனர் விங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது கொடூரமான மழைன்னு. ஐயோ, தேவையில்லாத நாள், அதுவுமா ஒயிட் லெகின்ஸ் வர போட்டு வந்துட்டேனே என்ன ஆக போகுதுன்னு தெரிலன்ற பயத்திலே நான் போய் என்னதான் மழை டைமில் சென்னை ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தாலும் அதை பற்றிலாம் நம்ம பேசவே கூடாது. ஏன்னா டிராஃபிக் வந்து ஒரு பக்கம் நம்மளோட உயிரை எடுத்துரும். அழகை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு டைமே கொடுக்காது. ஏன்னா ரோட் சைட்ஸ்லாம் ஃபுல்லாக தண்ணி பிளாக் ஆகி வண்டிலாம் நகர்ந்து ஊர்ந்து தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக எப்படியோ டிராஃபிக்லலாம் பூந்து நான் வந்து ஆஃபீஸ்கிட்ட இருக்கிற டீ கடைக்கு வந்துட்டேன். ஆல்ரெடி நான் ரொம்ப லேட் ஆஃபீஸ்க்கு, பட் இருந்தாலும் செம்ம பசி. ஸோ இந்த மழைக்கு சூடாக ஒரு பிரெட் ஆம்லெட் போட்டுட்டு தான் வேறு வழியே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். அப்போ தான் அக்காவுமே வந்திருந்தாங்க, அவங்களுமே லேட்டு. சரி, நாங்கள் 2 பேர் வந்து ஆஃபீஸை நோக்கி போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தா அவ்வளோ தண்ணி. ஐயோ, இது எப்படிடா கிடக்கிறதுன்னு நிற்கிறப்ப தான் என் ஆஃபீஸில் இன்னொரு அண்ணா வந்து சொன்னார், வாங்க ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி, அவர் பின்னாடியே போனால் ஒரு வீட்டு கேட்டை திறந்து அந்த வழியாக கூப்பிட்டு போனார். சரி, ஓகே, இந்த வழியாக போனால் நேராக ஆஃபீஸே வந்துடும் போகலான்னு பார்த்தா பக்கத்து வீட்டு கேட்டில் போய் ஓப்பன் ஆயிடுச்சு. திரும்பவும் ஃபுல்லாக தண்ணி. பயங்கரமான வழி சொல்லி உதவி இருக்க ப்ரோ அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் தண்ணியிலே காலை விட்டு நனைஞ்சிட்டே வந்து ஆஃபீஸ் கிட்டே போயிட்டோம். இதுதான் நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ். இதில் 8th ஃப்ளோரில் தான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கெல்லாம் மழை பெஞ்சா பிடிக்காதான்னு தெரியல எனக்கு. ஆனால் எனக்கு மழை பெஞ்சா, அதுவும் மோஸ்ட்டாக ஈவினிங் டைமில் மழை பெஞ்சிட்டா நான் என் லைஃபே வெறுத்துருவோம். அவ்வளோ டிப்ரெஷன் போயிடுவேன், ஏன்னே தெரியாது. இருந்தாலும் வேலைக்கு போகணுமேன்னு நான் கிளம்புனேன். பார்த்தா ஐடி கார்டுமே கீழே வந்து அவனுக்குமே நான் வேலைக்கு போகிறது பிடிக்கல போல. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 8th ஃப்ளோருன்ட்டு. ரீச் ஆன உடனே பார்த்தா எல்லோரும் 1 ஹவருக்கு அப்புறம் வந்து பிரேக்குக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் 1 ஹவர் லேட்டாக இப்போ தான் லாகின் பண்ணுறதுக்கே போயிட்டுருக்கோம். ஆஃபீஸில் வந்து ஃபோன்லாம் அலவுட் கிடையாது. ஸோ வெளியவே வந்து பேகும் ஃபோனெல்லாம் வச்சுட்டு நான் லாகின் பண்ண. என்னடா பொண்ணு சமத்தா வேலை செய்ய போகிறாளேன்னு பார்க்காதீங்க. போயிட்டு 1 ஹவர்லேயே வெளியே வந்து வாங்கிட்டு வந்த சமோசாவையும் நைட்டுக்கு வச்சுருந்த டின்னரையுமே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு திரும்ப பிரேக்குக்கு வந்தப்போ தான் இவ ஒரே புலம்பல்னாடி எல்லாருமே கமிட்டடாக இருக்காங்க. நான் தேடுற மாதிரி பாய் ஃப்ரெண்டே இல்லை. நோட் பண்ணுன்னு பெண்ணெல்லாம் கொடுத்து அவளுக்கு என்னெல்லாம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு எழுத சொன்னேன். ஆஃபீஸில் ஃபன் பண்ணுறதுக்கு வர வழி தெரியாதனால அதையுமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன் உட்காந்து. அப்புறம் 2:30 போல் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. கீழே போன உடனே வந்து ரெடியாக எல்லா கேப்புமே வெயிட்டிங்கில் இருக்கோம். நான் கேப் ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி vlog அவ்வளோதான். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.